இனிய வணக்கம். இன்றைக்கி கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன். இது வரைக்கும் பார்த்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அரியர், ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ், ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ், இந்த எல்லா இதுக்கும் ஒரு கன்க்ளூஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் தனித்தனியாக வீடியோ இருக்குது. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலைன்னா அந்த ப்ராப்ளம்ஸையும் ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கன்க்ளூஷன் ப்ராப்ளமையும் சேர்த்து பாருங்கள். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பேசிக் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். Jennifer Limited issued 10,000 equity shares of 10 each at par, payable on publication ₹3 per share, on allotment 3 per share, on first call 2 per share, and on second and final call ₹2 per share. The issue was fully subscribed and all the amount were duly received with the exception of 100 shares held by the Subbu, who failed to pay the second and final call. His share were forfeited and reissued to the Hema at ₹7 per share. Journalize the above transaction. என்ன சொல்கிறாங்க? ஜெனிஃபர் லிமிடெட் அப்படிங்கிறவங்க 10,000 ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க பார் ரேட்டுக்கு. அப்ளிகேஷன் 3, அலாட்மெண்ட் 3, ஃபர்ஸ்ட் கால் 2, ஃபைனல் கால் 2 சொல்லிட்டாங்க. அது எல்லோரும் கரெக்டாக பே பண்ணிட்டாங்களா? அதில் எக்ஸப்ட் ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் 100 ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அவர் ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. அதுக்காண்டி அவர் ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க திருப்பி ஹேமாக்கு. எவ்வளோக்குன்னா ₹7 பெர் ஷேருக்கு. இப்போ இதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரியை போட சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். In the book of Jennifer Limited, journal entries, date, particulars, LF column, debit, credit. படிச்சு ₹3 application money receive ஆகுது 10,000 equity ஷேருக்கு. அப்போ என்ன என்ட்ரி போடுவோம்? பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 10,000 into 3 30,000 டெபிட் கிரெடிட்டில் போட்டாச்சு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் மணியை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ரிட்டார் 30,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. நரேஷன். அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து அலாட்மெண்ட் டியூ போடணும். எவ்வளோ ரூபா? ₹3. எல்லா ஷேரையும் அலாட் பண்ணிட்டோம். அப்போ equity share allotment account return to equity share capital account 10,000 equity share into 3 30,000 allotment money due narration age. இப்போ allotment money எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் 30,000 to equity share allotment account 30,000 allotment money received. அடுத்து ஃபஸ்ட்டு கால்க்கு டியூ போடுறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் ரிட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபா? ₹2. 10,000 into 2 20,000 20,000 போட்டாச்சு. நரேஷன். ஃபஸ்ட்டு கால் மணி டியூ. அடுத்து ஃபஸ்ட்டு கால் மணி எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் 20,000 ஃபஸ்ட்டு கால் மணி ரிசீவ்டு. அடுத்து ஃபைனல் காலுக்கு நம்ம டியூ என்ட்ரி போடுறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் ரிட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. நரேஷன் எழுதியாச்சு. இப்போ அதில் ஒரு 100 ஷேர் மட்டும் நமக்கு பணம் கொண்டு வரல. ஓகேங்களா? அப்போ 9,900 ஷேர்ஸு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார்
9,900 into 2 போட்டோம்னா 19,800. 2 equity share second and final call account 19,800. Second and final call money received. அந்த 100 shares வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிட்டார் 100 ஷேருக்கு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபி. 10 ரூபி நம்ம கால் பண்ணிட்டோம்ல, ஆனால் 10 ரூபி எடுத்துக்கிறோம். அப்போ 100 into 10 1000. எந்த கால் மணி வரல, ஃபைனல் கால். அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோ ரூபா, 2 ரூபி. அப்போ 100 into 2 200 கிரெடிட் பண்ணுறோம். எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்காங்க, 8 ரூபி பே பண்ணிட்டாங்க. அப்போ 100 into 8 800 ரூபி. 2 ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் 800 ரூபி கிரெடிட் பண்ணிட்டோம். 100 ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட். ஓகேங்களா. இப்போ அந்த 100 ஷேர்ஸை ஹேமாங்கிறவுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க 7 ரூபிக்கு. இது அன்பெய்ட் ஷேரோட அதிகம்தான். அப்போ எவ்வளவு, அன்பெய்டு எவ்வளவு, 2 ரூபி தானே, நம்ம 7 ரூபிக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. சரிங்களா. பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் 100 into 7 700 ரூபி போட்டாச்சு. ஃபர்ஃபீச்சர் ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10க்கு நம்ம 7 தான் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஃபீச்சர் அந்த லாஸை வந்து ஃபர்ஃபீச்சரில் நம்ம டிவைட் பண்ணணும். ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் ரிட்டார் 300 to ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 100 into 10 1000. ஷேர் ஃபர்ஃபீட்டர் ரீஇஷ்யூ பண்ணாச்சு. இப்போ அதில் உள்ள ப்ராஃபிட் பார்க்குறோம். இந்த கிரெடிட்டையும் இந்த டெபிட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா. அப்போ ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் 800 minus 300 போட்டால் 500. டெபிட்டில் 500 போட்டோம். 2 கேபிட்டல் ரிசர்வ் 500. Gain on reissue of forfeited shares transfer to capital and reserve account. இந்த ஃபர்ஃபீட்டடுக்கும் ரீஇஷ்யூக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது. ஒன் டைம் அதை பார்த்தீங்கன்னா இந்த சம் நல்லா கிளியராக புரியும். Second problem. X company issued 10,000 equity shares of 10 each payable as under. Application Ruby 2, on allotment Ruby 4, on first call Ruby 2, on final call Ruby 2. Application were received for 30,000 shares. Application for 10,000 shares were rejected and the allotment were made proportionately towards the remaining application and the excess application money is adjusted towards the allotment money. Director made both the calls and all the amount were received except the final call on 600 shares which were subsequently forfeited. Later 400 forfeited shares were reissued as fully paid by receiving 7 per share. Give journal entries. என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் கம்பெனி 10,000 ஈக்விட்டி ஷேரை வெளியிட்டாங்க அட் பார்க்கு. அதில் நமக்கு வந்து 30,000 ஈக்விட்டி ஷேர் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 10,000 ஷேர்ஸ் உள்ள அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 20,000 என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா கால்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லா மணியும் ரிசீவ் ஆயிடுச்சான். எக்ஸப்ட் ஒரு 600 ஷேர்ஸ் மட்டும் ரிசீவ் ஆகலை. அதை உடனே ஃபைனல் கால்க்கு மட்டும் ரிசீவ் ஆகலை. அதை உடனே ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த 600 ஷேர்ஸில் 400 ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்களாம். அது எந்த ரேட்டுக்கு, 7 per ஷேருக்கு. சரிங்களா. இப்போ இதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரியை போட சொல்லியிருக்காங்க. பாப் சொல்யூஷன். In the book of X company journal entries,
date, particulars, LF column, debit, credit. 30,000 shares application fund receive ஆயிருக்கு. Bank account HR 30,000 into 2 60,000. 2 equity share application account 60,000. Narration: application money received on 30,000 shares at the rate of ₹2 per share. இப்போ இந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 10,000 ஷேர் தான் இஷ்யூ பண்ணோம். இப்போ 10,000 அப்ளிகேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 10,000 into 20,000 to equity share capital account 20,000. Share application transfer to share capital. அதுக்கடுத்து எக்ஸஸாக இருக்கிற அப்ளிகேஷனில் 10,000 அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் ஃபண்டை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் ஷேர் அலாட் பண்ணிட்டோம். அந்த ஃபண்ட் அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் மணியில் நம்ம வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 40,000 to பேங்க் அக்கௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறது 10,000 into 2 20,000 to ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000 into 2 20,000. Application money refunded for rejected application and the excess application money adjusted towards the allotment. Next, allotment க்கு due போடுறோம். Equity share allotment account data 10,000 into 4 40,000 to equity share capital account 40,000. Allotment money due entry போட்டாச்சு. இப்போ amount receive ஆகிறதுல நமக்கு வந்து ஏற்கனவே 20,000 அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம். இப்போ பேலன்ஸ் 20,000 அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிச்சார் 20,000 டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 20,000. அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ்டு. அப்புறம் கால் போடுறோம். ஃபஸ்ட்டு கால் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் ரிச்சார் 10,000 into 20,000 to equity share capital account 20,000. first call money due entry போட்டாச்சு. அது எல்லா மணியுமே நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிச்சார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 20,000 ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ்டு. அடுத்து நம்ம என்னது செகண்ட் காலுக்கு டியூ போடுறோம். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் equity share second and final call account return 20,000 to equity share capital account 20,000. share second and final call due entry போட்டாச்சு. அடுத்து ரிசீவ் ஆகும்போது ஒரு 600 ஷேர்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த ஃபைனல் கால் மணி ரிசீவ் ஆகலை. அப்போ என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் 9,400 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் இன்ட்டு 2 போட்டால் 18,800 to equity share second and final call account 18,800. second and final call money received on 9,400 shares. next அந்த 600 ஷேர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 600 into 10 6,000 டெபிட் பண்ணியாச்சு. நம்ம எது ரிசீவ் ஆகலை, ஃபைனல் கால் மட்டும்தான். அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 600 into 2 1,200 கிரெடிட் பண்ணுறோம். எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு, 8 ரூபி நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ அதை ஃபர்ஃபிட் பண்ணிடுவோம் தான். இப்போ 2 ஃபர்ஃபிட்டர் ஷேர் அக்கௌண்ட் 600 into 8 4,800 கிரெடிட் பண்ணுறோம். இப்போ நேரேஷன் வரும், ஷேர் ஃபர்ஃபிட்டட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் மணி. ஓகே, அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அந்த 600 ஷேர்ஸில் 400 ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீஇஷ்யூ பண்ணுறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் 400 into 7 2,800. அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10. சரிங்களா,
ஆனால் 7க்கு தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். அப்போ அந்த பேலன்ஸ் இருக்குல்ல வந்து அந்த லாஸை வந்து ஃபர்ஃபியூச்சர் ஷேர்ஸில் நம்ம டெபிட் பண்ணோம். ஃபர்ஃபியூச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 400 into 3 1200 to equity share capital account 4000. 400 forfeited shares are reissued at the rate of ₹7 per share. இப்போ ஃபர்ஃபியூச்சரில் அண்ட் ரீஇஷ்யூவில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஃபர்ஃபிட் பண்ணது வந்து 600 ஷேர்ஸ். அதுக்குள்ளே அமௌண்ட் எவ்வளவு? 4800. நம்ம 400 ஷேர்ஸை தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறோம். அப்போ அந்த அமௌண்ட்டை ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிக்கணும். 4800 டிவைடட் பை ஃபர்ஃபிட் பண்ண ஷேர் 600 இன்ட்டு ரீஇஷ்யூ பண்ண ஷேர் 400 போட்டோம்னா 3200. இதில் ரீஇஷ்யூ பண்ணதில் நமக்கு லாஸ் எவ்வளவு? 1200. அதை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற கெயினு 2000. இது 400 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணதில் நமக்கு கெயின் கிடச்சது 2000. அதை மட்டும் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த பேலன்ஸ் 200 ஷேர்ஸை ஃபர்ஃபியூச்சர் அக்கௌண்ட்லேயே மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஷேர் கேபிட்டலில் தனியாக நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். இப்போ ஜர்னல் என்ட்ரி எப்படி வரும்? ஃபர்ஃபியூச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் ரிச்சார் 2000 to capital reserve account 2000. Gain on reissue credited to capital reserve account. Third problem. Divya Limited allotted 10,000 equity shares of ₹10 each at a premium of ₹2 per share to the applicant of 14,000 shares on pro rata basis. The excess application money will be adjusted towards the allotment money. The amount payable was 2 on application, 5 on allotment including premium ₹2 each, 3 on first call, 2 on final call. Because a shareholder failed to pay first and final call on his shares 300 shares. All the shares were forfeited and out of them 200 shares were reissued at the rate of 9 per share. Pass the necessary journal entries. திவ்யா லிமிடெட் என்ன பண்ணுறாங்க? 10,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க வித் ப்ரீமியம் 2ஓட ₹12 இஷ்யூ பண்ணுறாங்க. 14,000 ஷேர் அப்ளிகண்ட்லேருந்து வருது. அதை ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுத்துட்டான். இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் அவருடைய ஷேரை 300 ஷேருக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை பே பண்ணல. அதனால் அவரை ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அதில் 200 ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க ₹9. இதுக்கு தேவையான ஜர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சொல்யூஷன். In the book of Divya Limited journal entries, date particulars LF column debit credit. 14,000 ஷேர்ஸுக்கு நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது. பேங்க் அக்கௌண்ட் ரிட்டா 40,000 into 2 28,000 to equity share application account 28,000. Application money for 14,000 shares received. அடுத்து அதில் 10,000 ஷேர் அப்ளிகேஷனை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ரிட்டார் 10,000 into 2 20,000 to equity share capital account 20,000. application money transfer to share capital. அதுக்கப்புறம் அந்த 4,000 ஷேர்ஸ் எக்ஸஸாக இருக்க அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம அலாட்மெண்ட் மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 4,000 into 2 8,000 to equity share allotment account 8,000. excess application money adjusted towards allotment. அடுத்து இந்த அலாட்மெண்ட் மணிக்கு டியூ போடுறோம். இல்லை அலாட்மெண்ட் பண்ணியில் ப்ரீமியம் அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கு. அப்போ அது செக்யூரிட்டி ப்ரீமியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளவு? 10,000 into 5 50,000 to equity share capital account ₹3 தான் கேபிட்டல். அப்போ 10,000 into 3 30,000 கிரெடிட் பண்ணிடும். to security premium account 10,000 into 2 20,000 அதை கிரெடிட் பண்ணுறோம். அலாட்மெண்ட் மணி டியூ நேரேஷன் விஹெச்
இப்போ நம்ம அலாட்மெண்ட் டியூ வந்து நம்ம 50,000, அதில் 8,000 ஏற்கனவே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ ரிசீவ் ஆகும்? 42,000. அது ஃபுல்லி ரிசீவ்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் HR 40,000, 42,000 to equity share allotment account 42,000. allotment money receive. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு காலுக்கு நம்ம டியூ என்ட்ரி போடுறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் எவ்வளவு? 3 ரூபி. அப்போ 10,000 into 3 30,000 to equity share capital account 30,000. ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் டியூ. ஓகேங்களா? அது டியூ என்ட்ரியில் நம்ம வந்து 300 ஷேர்ஸுக்கு என்ன பண்ணல, ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டு வரல. எத்தனை ஷேருக்கு வந்திருக்கும்? 9,700 ஷேர்ஸ்க்கு மட்டும் வந்திருக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் HR 9,700 into 3 எவ்வளவு? 29,100 to equity share ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் 29,100. ஃபஸ்ட்டு கால் மணி ரிசீவ் ஃபார் 9,700 ஷேர்ஸ். சரிங்களா? அடுத்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ போடுறோம். 10,000 ஷேர்ஸ்க்கு போடுறோம். ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் 20,000 to equity share capital account 20,000. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ. அதில் அதுக்கும் இந்த 300 ஷேர்ஸுக்கு டியூ அமௌண்ட் வரல. இப்போ பேங்க் அக்கௌண்ட் HR 9,700 into 2 19,400 to equity share second and final call account 19,400. Second and final call money received for 9,700 shares. அடுத்து அந்த 300 ஷேர்ஸை நம்ம ஃபர்ஃபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லா கால் மணியுமே வந்து நம்ம டியூ போட்டிருக்கோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 300 into 10 3,000 டிவைட் பண்ணிட்டோம். எது வரல? ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் வரல, செகண்ட் கால் அமௌண்ட் வரல. அப்போ அதுக்கு கிரெடிட் என்ட்ரி போடணும். 2 ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் 300 into 3 900 கிரெடிட் பண்ணுறோம். 2 ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 300 into 2 600. எவ்வளோ வந்துச்சு? இந்த 5 ரூபி போக நமக்கு 5 ரூபி நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு. இந்த அப்போ 2 ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் 300 into 5 1,500. ப்ரீமியம் கலெக்ட் ஆனதை அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதை வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியாது. ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு கணக்கு. ஓகேங்களா? Forfeiture of 300 shares for non-payment of first and final calls. அடுத்து கொஞ்ச நாள் சென்று அந்த ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸை நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஒரு 200 ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறோம் 9 ரூபி ரேட்டுக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் HR 200 into 9 1,800. ஃபேஸ் வேல்யூலேருந்து ₹1 குறையுது. அது லாஸ், ரீஇஷ்யூ லாஸ். அப்போ அது இங்கே டெபிட் பண்ணணும். ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட். இப்போ ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் HR 200 to equity share capital account 2,000. Reissue of 200 forfeited shares. இந்த ரீஇஷ்யூ பண்ணதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோம். அதுக்கு மேலே ஃபர்ஃபிட்டட் ஷேர் வேல்யூவை கணக்கு பண்ணுறோம். The amount for forfeited 300 ஷேர்ஸுக்கு 1,500. அதில் 200 ஷேர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 1,500 டிவைடட் பை ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸ் 300 இன்ட்டு ரீஇஷ்யூ பண்ண ஷேர் 200 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 1,000 ரூபி. இந்த 1,000 ரூபியில் இந்த ரீஇஷ்யூ பண்ணும் போது நமக்கு ஏற்பட்ட லாஸ் 200 அதை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிற நெட் கைன் 800 கேபிட்டல் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் HR 800
to capital reserve account 800. The profit on reissue of 200 forfeited shares transferred to capital reserve account. இந்த வீடியோவில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பேசிக் ப்ராப்ளம் அது கன்க்ளூஷன் பார்த்தோம். அடுத்து வீடியோவில் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வேறொரு டைட்டிலை பார்ப்போம். நன்றி.